ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து கிட்டத்தட்ட 209 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.48% பாசிட்டிவ்ல 14,347ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 128 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.4% பாசிட்டிவ்ல 32,084ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பயோகானோட அப்டேட்டை பார்க்கலாம். பயோகானோட சப்சிடரி கம்பெனியான பயோகான் பயாலஜிக்ஸ் வந்து அபுதாபி பேஸ்டு ஏடிக்யூவோட பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பயோகான் பயாலஜிக்ஸோட பயோசிமிலர் பிஸ்னஸில் வந்து அபுதாபியோட பிரைவேட் ஈக்விட்டியான ஏடிக்யூ 1.8% ஸ்டேக் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 555 crores இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்புறமா பயோகானுக்கு வந்து பயோகான் பயாலஜிக்ஸில் 89.89% ஸ்டேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி நவம்பர்லேயே வந்து $150 million வர்த்துள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே போல் அதுக்கு முன்னாடியும் வந்து ட்ரூ நார்த்ன்றவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டாடா கேபிட்டல் க்ரோத் ஃபண்டும் வந்து இந்த பயோகான் பயாலஜிக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எல்லா டீலுமே பார்க்குறப்போ பயோகான் பயாலஜிக்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட $330 million வர்த்துள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இப்படி இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பயோகான் பயாலஜிக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதுனால பயோகான் பயாலஜிக்ஸில் பயோகான் கம்பெனிக்கு வந்து 89.89% ஸ்டேக் இருக்கு. அண்ட் பயோகான் கம்பெனி வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சு பயோகான் பயாலஜிக்ஸோட பயோசிமிலர் செக்மெண்ட்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்டேட் வந்து பயோகான் கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணி லாஸ்ட் மைல் டெலிவரி சர்வீசஸை லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் மைல் டெலிவரி சர்வீசஸ்னா என்னதுன்னா, லாஜிஸ்டிக்ஸில் பொதுவாக ஒரு பையர் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறாருன்னா அந்த ப்ராடக்ட் அந்த பையருக்கு வரத்துக்கு முன்னாடி அது செல்லரோட வேர்ஹவுஸ்லேருந்து மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்க்கு ரீச் ஆகணும். அண்ட் கடைசியாக வந்து நியரஸ்ட் லொக்கேஷன்லேருந்து கஸ்டமரோட வீட்டில் வந்து டெலிவரி பண்ணணும். ஸோ இப்படி மல்டிபிள் லொக்கேஷன்லேருந்து அந்த ப்ராடக்ட் வந்தாலும் கடைசி லொக்கேஷன்லேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த கஸ்டமரோட வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறது தான் வந்து லாஸ்ட் மைல் டெலிவரி சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஷாப்பிங் எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறதுனாலையும் அண்ட் சேம் டே டெலிவரி ஆர் குவிக்கஸ்ட் டெலிவரிக்கு வந்து ப்ரீமியம் அமௌண்ட்டும் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனாலையும் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்களோட லாஸ்ட் மைல் டெலிவரி சர்வீசஸை காஸ்ட் எஃபெக்டிவாகவும் அண்ட் ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் மைல் டெலிவரி சர்வீசஸ்க்காக மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி வந்து இடெல் அப்படின்ற பிராண்ட் நேமில் 3-wheeler எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை டெப்ளாய் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 6 monthsல கிட்டத்தட்ட 1000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை டெப்ளாய் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த 2 yearsல இதை 3000க்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பொதுவாக மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸோட மார்ஜின் வந்து 9 to 10% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பிஸ்னஸும் வந்து 9 to 10% மார்ஜினில் கிட்டத்தட்ட 150 crore பிஸ்னஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து டிசம்பர் மந்தோட மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டாவை பார்க்கலாம். AMFI அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா ரிலீஸ் பண்ண டிசம்பர் மந்தோட மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மந்த்லையும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. அதாவது லாஸ்ட் 5 to 6 monthsஆவே மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி கேட்டகரியிலேருந்து அவுட்ஃப்ளோ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ போன மாதம் அதாவது நவம்பர் மந்தில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 12,917 crores வெளியே போயிருந்தது. அண்ட் இந்த டிசம்பரில் கிட்டத்தட்ட 10,147 crores அளவுக்கு அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் 4 to 5 monthsஆவே கண்டினியூஸாக DIAs அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நெட் செல்லிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து அவுட்ஃப்ளோ நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த டோட்டல் அவுட்ஃப்ளோவில் மெஜாரிட்டியாக வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்லேருந்து நடந்திருக்கு. அண்ட் அடுத்து வந்து மல்டி கேப் ஃபண்ட்லேருந்து நடந்திருக்கு. அண்ட் அடுத்து வந்து மிட் கேப் அண்ட் அடுத்து கடைசியாக தான் ஸ்மால் கேப் ஃபண்ட்லேருந்து நடந்திருக்கு. அண்ட் அதுவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த டிசம்பரில் SIP கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
அதாவது எஸ்ஐபின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க. அதாவது மந்த்லி ஒரு ரெகுலர் அமௌண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம போடுறது தான் வந்து எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போன நவம்பர் மந்த்ல பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் வந்து 7,302 crores இருந்திருக்கு. அண்ட் அதுவே டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரீ கோவிட் லெவல்ஸ்க்கே வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட 8,418 crores எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ லாஸ்ட் மார்ச் ஏப்ரல் வந்து மார்க்கெட் ரொம்பவே ஃபால் ஆனதுனால எஸ்ஐபியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து மறுபடியும் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா தெரியுது. அண்ட் நம்ம முன்னாடி பார்த்தது போல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் அவுட்ஃப்ளோ நடந்திருந்தாலும் ஓவரால் மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்க்குறப்போ மற்ற கேட்டகரிஸ் ஆன லிக்விட் ஃபண்ட், டெப்ட் ஃபண்ட் எல்லாமே வந்து இன்ஃப்ளோ நடந்திருக்கு. ஸோ அப்படி ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல கிட்டத்தட்ட 3,96,274 crores இருக்கு. அண்ட் இது வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹையஸ்டா இருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு பந்தன் பேங்க் ஷேர் பிரைஸ் வந்து நல்லாவே ரைஸ் ஆயிருந்தது. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்குறப்போ போஃபா செக்யூரிட்டிஸ், அதாவது பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் வந்து பந்தன் பேங்க்குக்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்து டார்கெட் பிரைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஃபா செக்யூரிட்டிஸ் வந்து பந்தன் பேங்கோட டார்கெட் பிரைஸை 550 rupees கொடுத்துருக்காங்க. அதாவது கரண்ட் மார்க்கெட் பிரைஸை கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 30% மேலே இருக்கு. அண்ட் இப்படி டார்கெட் வந்து 550 கொடுத்து பை ரேட்டிங் கொடுத்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லியிருக்காங்கன்னா பந்தன் பேங்க் வந்து அடுத்த மீடியம் டேர்மில் நல்ல ஒரு growth அண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களோட மேக்ரோ அண்ட் அசட் குவாலிட்டி அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் பந்தன் பேங்க்குக்கு வந்து இன்னும் நிறைய ரீரேட்டிங் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலாக பந்தன் பேங்கோட கோர் பிஸ்னஸே வந்து எம்எஃப்ஐ, அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த எம்எஃப்ஐ பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பந்தன் பேங்க்குக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பந்தன் பேங்க்ல இந்த எம்எஃப்ஐ பிஸ்னஸ் வந்து அவங்களோட ஓவரால் லோன் புக்கில் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 65% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இந்த அளவுக்கு நல்ல காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வச்சுக்கிட்டு அடுத்து நியூ பிஸ்னஸ் செக்மெண்ட்லையும் வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. அண்ட் அதே போல் புது ஜியோகிராஃபிக்கல் எக்ஸ்பேன்ஷனும் பண்ணிட்டு இருக்கிறது அவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து பந்தன் பேங்க்குக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்கு. ஓகே, அடுத்து ஃபீனிக்ஸ் மில்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஃபீனிக்ஸ் மில்ஸ் வந்து அவங்களோட Q3 பிஸ்னஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஈஸ் பண்ணதுலேருந்து, அதாவது அன்லாக் ஆனதுலேருந்து அவங்க மால்ஸோட கன்சம்ஷன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட ரீட்டைல் போர்ட்ஃபோலியோட கன்சம்ஷன் வந்து இந்த குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 1,370 crores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து போன வருஷத்தோட Q3 கம்பேர் பண்ணுறப்போ 66% சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே நல்லா கவனிக்கணும், போன வருஷத்தோட Q3 கம்பேர் பண்ணுறப்போ 66% growthனு சொல்லலை, போன வருஷத்தோட Q3ல இது 66% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா போன வருஷத்தோட லெவல்ஸ்க்கு இன்னும் ரீச் ஆகல, அந்த லெவல்ஸுக்கு 66% ரெக்கவரி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக அவங்களோட ரெசிடென்ஷியல் கேட்டகரிஸ் அண்ட் அதே போல் கமர்ஷியல் கேட்டகரிஸோட ரெண்ட் கலெக்ஷன் அண்ட் அதே போல் ஹாஸ்பிட்டாலிட்டியான ஹோட்டல் செக்மெண்ட்ஸ் இதில் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அவங்க ரெக்கவரி ஃபேஸில் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது இன்னும் growth வந்து அச்சீவ் பண்ணல, ஸ்டில் ரெக்கவரி ஃபேஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஓவரால் குவார்ட்டர்லேயே டிசம்பர் மந்த் மட்டுமே கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட கன்சம்ஷன் வந்து போன வருஷத்தோட டிசம்பரில் 70% அச்சீவ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்படி லேட்டஸ்ட் மந்தோட டேட்டாவை கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுறதுனாலையும் அண்ட் சீக்வென்ஷியலாகவும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறதுனாலையும் ஸோ கம்மிங் மந்த்ஸ்லையும் இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவாங்கன்ற ஹோப்ஸில் தான் வந்து இவங்களோட ஷேர் ப்ரைஸும் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து இந்த யூகே அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் மியூட்டேட் ஆன புது கொரோனா வைரஸ் ஸ்ட்ரெயினுக்கு வந்து ஃபைசர் அண்ட் பயோடெக் கம்பெனியோட வேக்சின் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி லெபரட்டரி ஸ்டடி காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு டிசிஎஸோட Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இதோட அப்டேட் வந்து நம்மளோட சண்டே வீடியோவில் நம்ம பேசலாம். அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸோட டேட்டா பார்க்குறப்போ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 6,029 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அதுவே டிஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 2,372 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.